Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சுறா புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுறா புட்டு செய்யிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சுறா மீன் வாங்கியிருக்கேன். அதோட தலைப்பகுதி மட்டும் சேர்க்கல, மீதி எல்லா பகுதியும் நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்க போறோம். இட்லி தட்டில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆவியில வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்க, நல்லா குக்காய் வந்திருக்கு. பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதோட தோலை ஃபர்ஸ்ட் உரிச்சு எடுத்துக்கணும். எல்லா மீன் துண்டுகள்லையும் தோலை உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக உதிர்த்து எடுத்துக்க போகிறோம். உதிர்க்கும் போது முள் மட்டும் இருக்கான்னு பார்த்து கவனமாக எடுத்து வச்சுட்டு உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே உதிர்த்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தூளுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய சுறா மீனையும் சேர்த்துட்டு நல்லா அதோட தண்ணி வற்றி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். தண்ணி இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில அப்படியே கிளறி விட்டுட்டு இருங்க. இப்போ தேங்காய் எல்லாமும் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சுறா புட்டு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.